ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? உப்பு கறி எப்படி போடுறதுந்தாங்க சிக்கனில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, வெங்காயம், பட்டை, கருவேப்பிலை, சிக்கன் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அதில் எண்ணெயை விட்டாச்சு, அதோட கடுகை போட்டாச்சு. கடுகு நல்லா சடன்னு பொரிஞ்சோன்னா கொஞ்சோன்னு சீரகம் சேர்த்துக்கிறோங்க. சீரகம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும், அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதோட கருவேப்பிலையை போட்டு பட்டை வத்தலை போட்டு நல்லா பட்டை வத்தல் வந்து மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கிறோங்க. அதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதங்குற மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிக்கிறோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அடுப்பை கூட குறைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு நல்லா அந்த பட்டை வத்தலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிவப்பாக செவந்திருக்குன்னு எல்லாத்தையும் உப்பு போட்டுக்கிறோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், கடுகு, பட்டை எல்லாம் வதக்கி நல்லா வரும்பொழுது அதில் சிக்கனை அள்ளி வச்சு அப்படியே என்ன பண்ணணும், ஒரு பெரட்டு ஏன்னா கறியில் வந்து உப்பு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரட்டி அப்படியே மூடி வச்சுட்டு ரெடி பண்ணோன்னா சிக்கன் ரெடி.